ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பார்த்தாலேனால் குரு, சுக்ரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது 4 கிரகங்கள் இருக்குது. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம், அதாவது திருவோண விரதம். திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது 2 நட்சத்திரங்களுக்கு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம். திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம், பெரிய, அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாள். ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம், ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரவணம், அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாம், என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம். 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடியவர் சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பாள். அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் அல்ல, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடிகிறது. அதீதமான வெயில் காலகட்டம் குறைகிறது. இது ஒரு நல்ல விசேஷம். இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும். அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களோட, அதாவது பொதுவாக 2/6/2024 அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய ஏகாதசி பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி
பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார். இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும். அதுதான் வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணை பண்ணுவாள். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவாள். அந்த வயசானவா இவெல்லாம் சொஜ்ஜி பண்ணுறது சொஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 6/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துட்டுருக்கோம், கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாருன்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது திக்பலம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக ஆட்சி பெற்றிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதனால் 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும், குரு, சுக்கிரன் மற்றும் புதனோட சம்பந்தத்தில் 4 கிரகங்கள் மொத்தமாக அங்கே 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தைக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த மகனாக இருந்தால் சில பிரச்சனைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சப்தமத்தில் சனி பகவான், அதனால் கொஞ்சம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதால நண்பர்கள் விட்ட பிரச்சனைகள் வரும். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறிய செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்க 31/5/2024 ராகு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். உங்களுக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4/9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர். இந்த ராசிக்கு, சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான ஒரு கேந்திர ஒரு திரிகோண அதிபதியான செவ்வாய் பகவான். இவர் 9ஆம் இடத்துக்கு 31ஆம் தேதியிலேருந்து வரார். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். ஷேர் மார்க்கெட் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் சரியான பூம் கிடைக்கும். உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மறைந்த இடத்துல திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான நாட்களில் 27ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30-4:45 வரலும் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாகவே இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இதன் மூலியமாக போட்டித் தேர்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர யாருக்கிட்டையும் போட்டிக்கு போக வேண்டாம்னு சொல்கிறோம். போட்டிக்கு போகிறதுனால உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
6ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் விரைய கடனாக இருக்கும், தேவையற்ற கடனாக இருக்கும், அனாவசியமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் புனர்ப்பு யோகம் அமையிறது 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி வரலும் 6ஆம் இடத்துல இருந்துட்டு 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி இரவு வரலும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். புனர்ப்பு யோகம் 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறதுனால இந்த தொழில் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணிலேருந்து 3ஆம் தேதி காலத்தால் ஒரு 1 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வழிபாடு பிரயாணம் வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திலே கேத்து பகவான் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. அதை தவிர யாருக்கும் முன் ஜாமீன் போடுறது அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்கள், அதுவும் அரசு சார்ந்த அரசு பணியாளர்கள், அரசு உடைமை பணியாளர்கள், அதை தவிர அரசியல்வாதிகள், இவாளுக்கெல்லாம் ஒரு சிறு சிறு செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ 7ஆம் இடம் சரி இல்லைன்றதுனால 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போய் திக்வலம் பெற்றிருக்கிறது நல்லதில்லை அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை விட 8ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் மறையும் போது சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நந்திகேஸ்வரரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடும். கோதுமை தானம் கொடுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக சூரிய பகவானுக்கு பிரீத்தியாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அது மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அடைகிறதுனால எல்லா விதத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.